ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் கமிட்டீஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த மாரி கேள்விகள் வந்து நம்ம தேர்வுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாரி கொஸ்டின் வந்தா நம்ம தளராம போடணும். என்ன ஆப்ஷன் போடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இத நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இதுல எத்தனை கமிட்டீஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எத்தனை கமிட்டீஸ் பத்தி அப்படின்னுட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லோதா குழு. லோதா குழுன்றது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 2015. இது எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னா பிசிசிஐ சீர்திருத்த குழு. அதாச்சும் ஐபிஎல்ல வந்து மேட்ச் நடக்குதுல்ல, அது வந்து ஊழல் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை வந்து சீர்திருத்தணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் இந்த லோதா குழு. ஆண்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 2015. செகண்ட், மேன்ஸ்ஃபீல்டு கமிஷன். இது வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துல வந்து எழுதியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்லயும் வந்து அதை சொல்றேன். ஓகேங்களா? இது எந்த ஆண்டு வந்து அமைச்சிருக்காங்க மேன்ஃபீல்ட் கமிஷன் அப்படின்னா 1886. லார்ட் டஃப்ரின் பிரபு தான் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா இந்தியன் கரன்சி சிஸ்டம் இந்தியன் கரன்சி சிஸ்டம்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த மேன்ஸ்ஃபீல்ட் கமிஷன். ஆண்டு வந்து பார்த்துக்கோங்க, 1886. அதுக்கப்புறம் தேர்டு, ஹெர்ஷல் குழு இந்தியன் கரன்சி சம்மந்தப்பட்டது தான். 1892ஆம் ஆண்டு. அடுத்து ஃபோர்த்து, ஃபோலர் குழு வந்து இந்திய நாணய குழு 1898ஆம் ஆண்டு. இது எல்லாமே வந்து கரன்சி சம்மந்தப்பட்டது வருது பார்த்துக்கோங்க. இது எது ரிலேட்டடான குழு அப்படின்னு கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பார்த்துக்கோங்க, மேன்ஸ்ஃபீல்ட் கமிஷன், ஹெர்ஷல் கமிஷன், ஃபோலர் குழு, இது எல்லாமே கரன்சி சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து வந்து லீ ஆணையம். வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமை பணிகளை பற்றின ஒரு ஆணையம் தான். போட்டித் தேர்வு உருவாக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஆணையம் தான் இந்த லீ ஆணையம். லீ கமிட்டி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு கேட்கலாம் நம்மளுக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், குடிமை பணிகள் தொடர்புடைய கமிட்டி தான் லீ கமிட்டி. ஆண்டு கேட்டாங்கன்னா 1923. சிக்ஸ்த் கொஸ்டின், கேம்பல் ஆணையம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் லாரன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா ஒடிசா பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கும் 1866. நம்ம 10th புக்ல படிச்சிருப்போம். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஆணையம் தான் கேம்பல் ஆணையம். யார் வந்து வைஸ்ரேயா இருந்திருப்பாரு அப்போ அப்படின்னா ஜான் லாரன்ஸ் வந்து இருந்திருப்பாரு. ஸோ இந்த கேம்பல் ஆணையம் எதுக்குன்னு கேட்டால் ஒடிசா பஞ்சம் 1866. செவன்த்து, லயல் கமிஷன் எதுக்காக அப்படின்னா பஞ்ச ஆணையம். இதுவுமே வந்து பஞ்சத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் தான். 1897ஆம் ஆண்டு. ஸோ 1896லேருந்து 97 வரைக்கும் லார்ட் எல்ஜின் பிரபு, எல்ஜின் டூ, ஓகேங்களா, அவங்க தான் வந்து இதை அமைச்சிருப்பாங்க. ஸோ பஞ்ச ஆணையம். இந்த லயல் கமிஷன் எதுக்காக அப்படின்னா பஞ்ச ஆணையம். ஓகேங்களா. அடுத்து 8th கொஸ்டின், ஹண்டர் ஆணையம் அப்படின்றது கல்விக்காக கொண்டு வரப்பட்டது. இது நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். 1882ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த ஹண்டர் ஆணையம். அதே மாதிரி ஹண்டர் ஆணையம் சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு. அது ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. அது 1919ஆம் ஆண்டு. அப்புறம் 9th கமிஷன், பட்லர் கமிஷன் வந்து இர்வின் பிரபு வந்து கொண்டு வந்திருப்பாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் மாகாணங்களுக்கும் பற்றிய தொடர்பு பற்றி ஆராயறதுக்காக ஒரு அமைக்கப்பட்ட குழு தான் பட்லர் குழு. 1927 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 10th, சப்ரு குழு. இது எதுக்காக அப்படின்னா வேலையின்மை பற்றி ஆராய்வதற்கான உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் சப்ரு கமிட்டி. 1934 யார் வைஸ்ரேயா இருந்திருப்பாருன்னா வில்லிங்டன் பிரபு தான். லார்ட் வில்லிங்டன் தான் வந்து அப்போ வைஸ்ரேயா இருந்திருப்பாரு. 11th, மடிமன் கமிட்டி எதுக்காகனா இந்த 1919 இரட்டை ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க அந்த சட்டம் மூலமா. 1919 என்ன சட்டம் அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த சட்டத்துல இரட்டை ஆட்சியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த இரட்டை ஆட்சியை பற்றி ஆராயத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த கமிட்டி தான் மடிமன் குழு. 1924. அடுத்து சாட்ஃபீல்ட் ஆணையம் எதுக்காக அப்படின்னா இந்தியன் ஆர்மியை வந்து இன்னும் வந்து புதிய மயமாக்கணும், மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆணையம் தான் சாட்ஃபீல்ட் ஆணையம். 1939ஆம் ஆண்டு. அடுத்து சார்லஸ் வுட் அறிக்கை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆங்கில கல்வியினுடைய மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அறிக்கை தான் சார்லஸ் வுட் அறிக்கை. யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்திருப்பாங்க 1854. அதே மாதிரி ஹண்டர் குழு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 1882 அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட இது
ஆணையங்கள். அப்புறம் அடுத்து விட்லி கமிஷன். விட்லி கமிஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து தொழிலாளர் சம்மந்தப்பட்ட ஒரு கமிஷன் தான் விட்லி கமிஷன். 1929 ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் அப்டின்ட்டு குடுத்திருந்தாலும் விட்லி கமிஷன் தான். தொழிலாளர் பற்றிய ஒரு கமிட்டி. ஆண்டு வந்து பார்த்துக்கோங்க 1929. அடுத்து ஏஎல் முதலியார் ஆணையம். இது இடைநிலை கல்வி பற்றிய ஒரு ஆணையம். அதுக்காக இடைநிலை கல்விய பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் இந்த ஏஎல் முதலியார் ஆணையம். இதனுடைய எந்த ஆண்டுன்னா 1952ல வந்து இத அமைச்சிருப்பாங்க. 1953ல இதுக்கான ரிப்போர்ட் வந்து குடுத்திருப்பாங்க. இடைநிலைய பற்றி ஆராய்ந்து. ஓகே. இந்த ஒரு 15 கமிட்டீஸ் வந்து பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கு எது தொடர்புடையது அப்படின்றதாவது மைண்ட்ல இருக்கணும். ஆண்டு வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணி ப இது பண்ணாலும், மைண்ட்ல கண்டிப்பா வந்து இந்த எதுக்காக இந்த குழு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் வந்து வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.